கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவ சபை சார்பாக ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களுக்குள் பலமாய் கிரியை செய்து பெரிய காரியங்களை நடப்பிக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு அனாதி தேவன். யார் இந்த அனாதி தேவன்? வேதத்தில் அநேக செய்திகளை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். மனதிருப்பதை குறித்து பார்க்கிறோம், பாவ மன்னிப்பை குறித்து பார்க்கிறோம், விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம், கிருபையை குறித்து பார்க்கிறோம், அன்பை குறித்து பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளுதலை குறித்து பார்க்கிறோம், அழைப்பை குறித்து பார்க்கிறோம், தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இப்படி அநேக சம்பவங்களை பார்க்கிற நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க தவறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய தன்மை என்ன? அவர் ஆமென் எந்த மாதிரியான காலங்களிலெல்லாம் அவர் எப்படிப்பட்டவராகவே இருக்கிறார் என்று சொல்லி தேவனை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக மனந்திரும்புதல் செய்திகளை கேட்கிறோம், பாவ மன்னிப்பின் செய்திகளை கேட்கிறோம், கிருபையின் செய்திகளை கேட்கிறோம், விசுவாச வார்த்தைகளின் செய்திகளை கேட்கிறோம், தேவனுடைய ரட்சிப்பை குறித்து கேட்கிறோம், பாவ மன்னிப்பு பரிசுத்தத்தை குறித்து கேட்கிறோம், அழைப்பை குறித்து கேட்கிறோம், எதிர்பார்ப்பு குறித்து கேட்கிறோம். ஆமென். இப்படி அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அனாதி தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இன்றைய நாளில் நாம் காண்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தேவன் ஒரு தலைப்பை கொடுத்தார். என்ன தலைப்பு என்று சொன்னால், நித்தியமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அனாதி தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர். நித்தியம் என்று சொன்னால் தலைமுறை 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 யுக 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 யுகமாய் அவர் நித்திய 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 காலமாய் ஆமென் இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால்தான் அவருக்கு பெயர் நித்தியமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆமென் இதோ ஆபிரகாம் ஆமென் அவருக்கு ஒரு பெயரை அந்த இடத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் பேர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவரிடத்தில் தொழுது கொண்டான். பாருங்க, அந்த இடத்துல வேதம் விபரமாக சொல்லுகிறது, சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சதா காலம் உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆமென் பண்டிகைகளுக்கு வருகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் குறிக்கப்பட்ட நாளிலே பேசுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஆமென் ஹல்லேலூயா இதோ எப்பொழுதும் சதா காலமும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த ஒரு வல்லமையின் தேவன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் சதா காலம் உள்ள தேவன். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பண்டிகை காலங்களில் வெளிப்படுகிற தேவன் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சதா காலம் உள்ள தேவன். யுக 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 யுகமாய் பூமி சூரிய சந்திர நட்சத்திரங்கள் காற்று மலைகள் குன்றுகள் சிகரங்கள் பள்ளத்தாக்குகள் நீர்வீழ்ச்சிகள் சிற்றாலைகள் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இவைகளெல்லாம் உருவாவதற்கு முன்பு அவர் ஆமென் சதா காலம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து ஏசாயா தீர்க்கன் இவ்வண்ணமாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. சீக்கிரமாக. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த
சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இடைப்படைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைகிறதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இது தானாக உருவாகவில்லை, அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது. இதோ ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அதை வாசிக்கும் பொழுது சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, காற்றை, வெட்டாந்தரையை, ஆமென், சமுத்திரத்தை, சமுத்திரத்தில் வாழும் மச்சங்களை, ஆமென், ஆகாயத்து பறவைகளை, ஆமென், ஹல்லேலூயா, மரம், செடிகள், கொடிகள், புல்பூண்டுகள், ஆமென், ஹல்லேலூயா, சகல ஜீவராசிகள், காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து புறப்படப்பட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புத்தகத்தில் இவ்வளவாக வாசிக்கிறோம். ஆமென். அவர் பூமியை அந்தரங்கத்திலே வெட்ட வெளியிலே தொங்க வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சராசரங்களை சிருஷ்டித்த நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் இளைப்படைகிறதும் இல்லை, அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம், அவர் தம்முடைய வல்லமையில் பயங்கரமானவர், தம்முடைய வல்லமையில் பராக்கிரமமானவர், தம்முடைய மகிமையின் பிரசன்னத்திலே மகத்துவம் நிறைந்தவர். ஆகையினாலே அவர் நித்தியமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அது அப்படியே உருவாகி வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த தேவன், ஆமென், ஹல்லேலூயா, இதோ மானிடனாய், ஆமென், இந்த பூமியில வந்த பொழுது இதோ அவர் சொன்னார், காற்றை பார்த்து, ஆமென், அவர் கட்டளையிட்டார், இறையாவே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே காற்று அப்படி அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல நடந்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் தேவ குமாரன் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே எழுந்துவான்னு. செத்து போன லாசரு 4 நாட்களாய் அழுகி போனது சரீரம் உயிரோடு எழுந்து வந்தது. ஆமென். எபியுடைய மகளை பார்த்து சொன்னார், சிறு பெண்ணே நீ எழுந்துரு என்று சொன்ன சிறு பெண் எழுந்தாள். ஆமென். நாயினொரு வாலிபன் மரித்து போனான், அவனுடைய தாயார் கைப்பெண். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விதவை தாய். இதோ அவள், ஆமென், வேதனையோடு கடந்து வரும் பொழுது நாயினூர், ஆமென், அந்த வழியாக எதிர்கொண்டு போன இயேசு அந்த நாயினூர் வாலிபனை பார்த்து பானையை தொட்டு, வாலிபனை எழுந்தது என்ற உடனே வாலிபன் உயிரோடு எழுந்தான். காரணம் என்ன? அவர், ஆமென், ஹல்லேலூயா, சிருஷ்டிப்பின் தேவன், உருவாக்குகிற தேவன். எந்த தன்மையிலும் யாரையும் உருவாக்க முடியும், சிருஷ்டிக்க முடியும், உயிர் கொடுக்க முடியும், ஜீவன் கொடுக்க முடியும், அந்த சராசரங்களை உருவாக்க முடியும். காரணம் அவருடைய தன்மையில் அவர் மகத்துவம் நிறைந்த தேவன், மகிமை நிறைந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை, அவருடைய வல்லமைக்கு ஒப்பான வல்லமை, அவருடைய கிரியைக்கு ஒப்பான கிரியை இந்த பூமியிலே ஒருவரான முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனை குறித்து, ஆமென், சங்கீதத்தில், ஆமென், மோசே என்ற மனிதன் இவ்வளவாக, ஆமென், சொல்லுகிறார். ஆமென். 90ஆம் சங்கீதத்தில், ஆமென், ஹல்லேலூயா, இதோ மோசே இவ்வளவாக சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேயின் ஜெபம் என்று சொல்லி அந்த 90ஆம் சங்கீதத்தை குறித்து காண்கிறோம். அதுல 2ஆம் வசனம் இவ்வளவாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பாருங்கள், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பர்வதங்கள் எல்லாம் தோன்றும் முன்னும் நீ பூமியை உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும்
தேவனாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலதான் பக்தர் பாடினான். ஆமென். ஹல்லேலூயா. சூரியன் சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டில், சூரியன் சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டில் பழுங்கி நதியோரத்தில் ஜீவவீரத்தின் நிழலில் பழுங்கி நதியோரத்தில் ஜீவவீரத்தின் நிழலில் தண்ணீர் பெறும் மக்களை போல நாம் மரித்து ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டு நம்மளுடைய ஆத்துமா சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை குறித்து ஏசாயா தீர்க்கன் இவ்வளவாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வளவாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பாருங்க, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்மை யார் பணிகிறார் அவர்களை நான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறார்? உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே நாம் காண்கிறோம் நித்திய வாசியும். ஆமென். நித்திய 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 காலமாய் வாசம் பண்ணுகிற நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும். அந்த வார்த்தையே பயங்கரமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஆமென் கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. எந்த தேவனுக்காவது ஆமென் பரிசுத்தர் 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 என்று ஆமென் ஹல்லேலூயா தொழுது கொள்கிறார்களா? நம்முடைய தேவனை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆமென் அந்த சராசரம் முழுவதும் அவரை தொழுது கொள்கிறது. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென் ஹல்லேலூயா. நித்திய வாசி என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவம் உள்ளவரும் உன்னதமானவரும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் என்று
என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறோமோ, யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, யாரெல்லாம் அவரை வாஞ்சிக்கிறோமோ, யாரெல்லாம் அவரை நேசிக்கிறோமோ, அவர்களை எல்லாம் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி லாசருவை உயிர்ப்பித்தாரோ, எப்படி நாயின் வாலிபனை உயிர்ப்பித்தாரோ, எப்படி யபீரின் மகளை உயிர்ப்பித்தாரோ, அதே போல பணிந்தவர்களின் ஆவி. எந்த ஆத்மா முழங்கால் போட்டு செபிக்கிறதோ, எந்த ஆத்மா தேவனை தேடுதோ, எந்த ஆத்மா தேவனை வாஞ்சிக்கிறதோ, எந்த ஆத்மா தேவனை சார்ந்து வாழ்கிறதோ, எந்த ஆத்மா தேவனை பற்றி கொண்டு தன் இருதயத்தில் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு தேவனை அண்டியே தேவனை சார்ந்து ஓடுகிறதோ, அந்த ஆத்மாவை அனுதினமும் உயிர்ப்பித்து வழிநடத்தவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவன் உயிர்ப்பிக்கிறது இல்லை. காரணம், ஆத்மா என்னாகிவிட்டது? மரித்து போய்விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணீங்களா? இல்லை. பைபிள் வாசிங்களா? இல்லை. தேவனை சார்ந்து வாழ்ந்தீங்களா? இல்லை. அப்ப எதுக்குங்க இருக்கிறீங்க? சும்மா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கிறிஸ்தவர் என்ற போர்வையில ஆமென் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து அவர்களுக்குள் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அந்த தேவன் தினந்தோறும் ஆமென் பணிகிறது நிமித்தமாக நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலையில நீங்க ஜெபிக்கும் போது, மாலையில ஜெபிக்கும் போது, இரவுல ஜெபிக்கும் போது தேவன் பார்க்கிறார் பணிந்தவர்களின் ஆவி, பணிந்தவர்களின் ஆவி, பணிந்தவர்களின் ஆவி தேவன் பார்க்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறதுனால எந்த வாதையும் நம்ம என்னாகாது? அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால ஐயா பாடினார், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை உலகிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரை உலகிடமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவனமாக பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் ஆமென் ஹல்லேலூயா தன்னுடைய வல்லமையை குறித்து 430 வருடங்களுக்கு பின்பு ஆபிரகாமுக்கு சதா காலங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி ஆபிரகாம் பலி செலுத்தும் போது வெளிப்பட்ட அந்த தேவன் 430 வருடங்களுக்கு பின்பு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு தன்னை 430 வருஷத்துக்கு பின்பு வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
ஆமென். ஹalleluya. அவர் சொல்லுகிறார், நான் அதேவாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய தன்மை, என்னுடைய ஒப்பற்ற மகிமையின் கிரியை, என்னுடைய ஆமென் ஹalleluya உருவாக்கும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை, இவைகளை எல்லாம் எனக்குள் நான் ஆமென் அப்படியே வைத்திருக்கிறேன். காரணம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹalleluya. 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 எந்த தேவனாவது இப்படி சொல்ல முடிந்ததா? ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவன் ஆமென் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். வல்லமையில் மகத்துவம் உள்ள தேவன், மகிமையில் பராக்கிரமம் உள்ள தேவன். சிருஷ்டிப்பில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவாக சொல்லுகிறார், நித்தியோனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. ஆமென். ஹalleluya. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இருக்க முடியாது. ஆமென். ஹalleluya. 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 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடினவர்களாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் என்று சொல்லி அழகாக எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் வர்ணிக்கிறார். ஆமென். ஹalleluya. அவ்வளவு மகத்துவம் நிறைந்த தேவன். ஆமென். ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. இருக்கிறவர் சொல்லுகிறார் என்று சொல்லி போய் சொல் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்ட தேவன் மோசேயை அனுப்புகிறார். ஆமென். ஹalleluya. 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 எபிரேய எழுத்துல YHWH அப்படின்னு சொன்னா அந்த எபிரேய எழுத்துல ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல YHWH யாவே அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஆமென். ஹalleluya. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஹalleluya மிகுந்த பரிசுத்தத்தோடு இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது மிகுந்த உபவாசம் இருந்து ஆமென் தங்களை மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படி பலிகளை எல்லாம் செலுத்தி வெள்ளாட்டு கடா, இளங்காளை, கிடாவே, ஆமென் புகா, ஆமென் ஹalleluya இப்படி எல்லாம் ஆமென் பலிகளை எல்லாம் செலுத்தி தங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து வருஷத்தில் ஒரு முறை போய் அந்த எருசலேம் தேவாலயத்தில் அந்த பலிபீட தண்டையிலே பலிகளை செலுத்தி அந்த மிருகத்தினுடைய இரத்தங்களினால் தன் மீது ஆமென் தோய்க்கப்பட்ட அந்த இரத்த ஆமென் ஆசாரியன் வந்து ஒரு கிண்ணியில இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து வலது காது, வலது கையினுடைய பெருவரல், வலது காலினுடைய பெருவரல் இவைகளிலே பூசி பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு பின்பு அவர்கள் அந்த யாவே என்று சொல்லி தேவனை என்ன பண்ணுவார்கள்? அழைத்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். ஹalleluya. காரணம் அவருடைய நாமம் அவ்வளவு பயங்கரமானது, பரிசுத்தமானது. ஆமென். ஹalleluya. அது மகிமையானது. ஆமென். ஹalleluya. அதே ஆங்கில எழுத்துல பார்க்கும்போது YHWH என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் அவர் இருக்கிறார் அல்லது அவர் இருப்பார் என்று அர்த்தம். ஆமென். ஹalleluya. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அல்லது அவர் இருப்பார். ஆமென். ஹalleluya. அவருடைய தன்மை இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை வேதனையில நீங்கள் வாடும் பொழுது, துக்கத்துல வாடும் பொழுது, சஞ்சலத்துல வாடும் பொழுது, வேலை இல்லாம கடன் பிரச்சனையில நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது வியாதி வாட்டுகிறதா? அல்லது பலவீனம் உங்களை பலவீனப்படுத்துகிறதா? அல்லது சுகவீனம் ஆமென் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆமென் தவிக்க ஆமென் விடுகிறதா? இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வேதனைகளை பார்க்கிறார், உங்கள் துக்கங்களை பார்க்கிறார், உங்கள் தவிப்பை பார்க்கிறார், உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய ஆமென் காரியங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். காரணம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவருடைய தன்மையில் மாறவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் யுக யுகமாய் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீர் தெரியும், உங்களுடைய பாடுகள் தெரியும், உங்களுடைய தவிப்பு தெரியும், உங்களுடைய வருத்தம் தெரியும். ஆமென். ஹalleluya. உங்களுடைய அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya.
இவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புஸ்தகம், ஆமென், புதிய பாட்டுல ரெவலேஷன் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இவ்வளமாக பத்மோஸ் தீவிலே, ஆமென், இயேசுவின் மார்பில் சாய்ந்த அன்பின் சீஷன் தன்னுடைய தரிசனத்துல இவ்வளமாக எழுதுகிறார். அற்புதமான இந்த வார்த்தை, மகிமையான இந்த வார்த்தை படிக்கும் பொழுது பிரசன்னத்தினால் நிறைய முடிகிறது. ஆமென். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். எப்படி திருவுளம் பற்றுகிறார்? ஆமென். நம்முடைய தேவன், ஆமென், ஹல்லேலூயா, நான் அல்பா, ஆமென், கிரேக்க வார்த்தை அது அல்பா என்று சொன்னார். ஆமென், ஒன்று, ஆமென், ஹல்லேலூயா, முதல் என்று பொருள் என்று தமிழ்ல நம்மை பார்க்கிறோம். ஆமென், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா, திருவுளம் பற்றுகிறார் என்று வேதத்திலே காண்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவருமாகிய, ஆமென், ஹல்லேலூயா, இருக்கிறவரும் இருந்தவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆமென், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஆமென். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தன்மையில் மாற்றமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலங்கள் மாறும், மனிதன் மாறும், சமுதாயம் மாறும், நாகரிகம் மாறும். ஆமென். பழக்க வழக்கங்கள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் பாருங்க, முதல்ல எப்படி இருந்தான் மனிதன்? ஆமென். ஆடையற்றவனாக மிருகத்தினுடைய தோள்களை உடுத்துகிறவனாக இருந்தான். அதற்கு பின்பு நாகரிகம் வளர ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. பஞ்சினால், ஆமென், துணிகளை நெய்ய ஆரம்பித்தான். இதோ அதுக்கப்புறம், ஆமென், பஞ்சு துணியினால, ஆமென், வஸ்திரங்களை உடுத்த ஆரம்பித்தான். நாகரிகம் வளர ஆரம்பித்தது. கற்க ஆரம்பித்தான். நாகரிகம் வளர ஆரம்பித்தது. சயின்ஸ், ஆமென், கண்டுபிடிக்க ஆரம்பிக்கப்பட்ட உடனே, ஆமென், ஒவ்வொன்றே மனிதன், ஆமென், நாகரிகம் மாறிக்கொண்டே வருகிறது. மனிதன் மாறிக்கொண்டே வருகிறான். மனிதனுடைய தன்மை மாறிக்கொண்டே வருகிறது. அவனுடைய ஆயுசு நாட்களும் மாறிக்கொண்டே வருகிறது. மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. மனிதனுடைய புத்தி மாறிக்கொண்டே வருகிறது. மனிதனுடைய, ஆமென், செயல்பாடுகள் மாறிக்கொண்டு வருகிறது. ஆமென். இயற்கையும், ஆமென், ஹல்லேலூயா, அதனுடைய படைப்பை பார்க்கும் பொழுது இதோ அவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, அன்றைக்கு, ஆமென், 6 மாசத்துல, ஆமென், ஹல்லேலூயா, இதோ வந்த விவசாயம் இன்றைக்கு 3 மாதங்களுக்குள் வளரும்படியான யுக்திகளை மனுஷன் கையாளுகிறான். ஆமென். 6 மாசத்துக்கு வந்த நெல் பயிர் இப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னால் 3 மாசத்துக்குள்ள வரும்படி, அன்றைக்கு, ஆமென், இருந்த காய்கறிகள் இன்றைக்கு ஹைபிரிட் காய்கறிகளாக மாறுகிறது. அன்றைக்கு இருந்த மிருகஜீவன்கள் இன்றைக்கு, ஆமென், இதோ அது இனப்பெருக்கம், ஆமென், ஒரு மாற்றத்தை உருவாக்கி தன்னுடைய விஞ்ஞானத்தை அதில் வளர்த்து இதோ செயற்கையாக பல, ஆமென், ஹல்லேலூயா, ஒட்டு மாடுகளை உருவாக்குகிறான் தன்னுடைய தேவைக்கேற்றபடி. ஆமென். இவைகளை எல்லாம் மனிதன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஆமென். நாகரிகத்திற்கு தக்கதாக போல சமூகத்தையும் இதோ விவசாயத்தையும், ஆமென், படைப்புகளையும் அவன் மாற்றும்படியாக அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் யுக 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 யுகமாய் மாறாதவர் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதன் அநேக கண்டுபிடிப்புகளை அவன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். ஆட்டையும் பன்னியையும் எடுத்து உருவாக்கி ஒரு ஜீவனை உருவாக்கி அதிலிருந்து மனிதன் புசிக்கும்படியாக, ஆமென், ஒரு இனத்தை உருவாக்குகிறான். கோழியை, ஆமென், நன்றாக தேவன் சிருஷ்டித்திருந்தார். அந்த கோழியிலிருந்து ஹைபிரிட் இனத்தை உருவாக்கி பிராய்லர் கோழிகளை உருவாக்குகிறான். இப்படி அநேக தன்னுடைய தேவைகளுக்கென்று விவசாயத்தினுடைய முறைகளை மாற்றி, ஆமென், கெமிக்கல்களை போட்டு எப்படியெல்லாம் தன் யுக்திகளை கையாண்டு அதுல இந்த பூமியில எப்படி வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கென்று மாற்றங்களை, பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறார். கிடைக்கிற உலோகங்களை வைத்து, கிடைக்கிற, ஆமென், பூமியில என்னென்ன தாதுக்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வைத்து எப்படியெல்லாம் வாழ
வேண்டாம் என்று சொல்லி, வாழ்க்கை நாகரிகத்தை தக்கவால் வாழ வேண்டும் என்று சொல்லி தனக்கென்று முறைகளை மாற்றிக் கொள்ளுகிறான். ஆகையினாலே நாகரிகம் சீர்குலைகிறது, பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் சீர்குலைகிறது. அன்றைக்கு இருந்த தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கு சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நவ நாகரிகம் மனிதனை மயக்கும் ஒரு அபிநயாய் மனிதனை அது மயக்கி ஒரு மாற்றத்தில் வேஷமாகவே மனிதன் திரிபடியாக அவனை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் காலங்கள் மாறினாலும், மனிதன் மாறினாலும், மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் நாகரிகங்கள் காலத்தில் மாறினாலும் மாறாத ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய பரிசுத்தம் மாறாதது, அவருடைய தன்மை ஆற்றல் மாறாதது, அவருடைய மகத்துவம் மாறாதது, அவருடைய நீதி மாறாதது, அவருடைய நியாய தீர்ப்பு மாறாதது. அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய தன்னில் தானே அவர் வல்லமை உள்ள மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி ஆமென். யோவான் 10:3 இந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஆமென், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்வளவாக ஆமென் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமனாயிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த கேரக்டரை நம்ம இடத்துல விரும்புகிறார். இதை ஆன்லைன்ல கேட்கிற அன்பு பிள்ளைகளே, தேவன் இதே கேரக்டரை எப்படி ஆபிரகாமினிடத்தில் விரும்பினாரோ அதே போல தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இருக்க வேண்டும்? உத்தமனாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவனை போலவன் பூமியில் இல்லை என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்போ ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து நீ எப்படி இருக்க வேண்டும்? உத்தமனாயிரு. அப்படின்னா ஆபிரகாம் எப்படி இல்லை? எப்படி இல்லை? ஆபிரகாம் எப்படி இல்லை? எப்படி இல்லை? உத்தமனா இல்லை. ஆகையினாலதான் தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இரு? உத்தமனா இரு. காரணம் என்னன்னு சொன்னான், வயதான காலத்துல போய் கெத்துகால அவன் என்ன பண்ணினான்? திருமணம் செய்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னார், உத்தமனாய் நீ எனக்கு முன்பு நடந்து உத்தமனாய் இரு. ஆமென், ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின ஆமென் சுவிசேஷம், ரோமர் ஆமென், ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் ஆமென், சுவிசேஷத்திலும் இதே காரியத்தை தேவன் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென், ஹல்லேலூயா 11:36 விவரமாக சொல்லுகிறார். இதே வார்த்தையை சுவிசேஷத்திலும் நாம் பார்க்க முடியும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சகலமும் ஆமென், ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது அந்த நிருபத்தில் இவ்வளவாக குறிப்பிடுகிறார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும்
இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சகலமும் அப்படின்னு சொல்லும்போது அண்ட சராசரம் முழுவதும் இயேசு தான் வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18 உவமைகளும், மார்க்ல 2 உவமைகளும், லூக்கால 18 உவமைகளும், யோவான்ல 7 உவமைகளும், 40 உவமைகளிலே ஆமென், ஹல்லேலூயா, அந்த சுவிசேஷங்களிலே அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல பார்ப்போம் என்று சொன்னார், இதோ அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார், அது ஆமென் விட்டு கொடுத்த உடனே பெருக ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. சிஷ்யர்கள் ராத்திரி முழுவதும் ஆமென் படகுல ஆமென் தண்டு வடிக்கிறதுல சிரமப்பட்டார்கள். இதோ ஐயரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய பிரயாசத்துல ஒன்றே கிடைக்கலன்னு சொல்லி இதோ வலையை அலசி கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதோ உன் படகை கொண்டு போய் ஆழத்தில் போடு என்று தேவன் சொன்னார். போட்ட மாத்திரத்துல இதோ வலைகள் கிழிந்து போகிறதுனால திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இதிலிருந்து எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. 4 சுவிசேஷங்களிலும் அவருடைய அற்புதத்தின் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கான காரணம் என்ன? அவர் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ராத்திரி கூட பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணும் அகப்படல. பிரியமான தேவ ஜனமே, இயேசு இல்லாத பிரயாசம் வெறுமையை கொண்டு வரும். ஆமென். இயேசு இருக்கிற பிரயாசம் அது நிறைவை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒருவேளை மருத்துவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது இன்மைக்கான மனிதரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது உற்றார் உறவினரை நம்பி வாழலாம், அல்லது பெற்றோரை நம்பி வாழலாம், அல்லது வயதான முதியோர்கள் பிள்ளைகளை நம்பி வாழலாம். இன்றைக்கு அந்த நம்பிக்கையை மாற்றி தேவன் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர், அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவர், ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். காரணம் அவருடைய தன்மையில் அவர் மாறாதவர் என்பதை பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நிரூபித்து காண்பித்த தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் கச்சாடிகள், ஆனால் இயேசு சொன்னார், தண்ணீரினால் நிரப்புங்கள். முந்து கொண்டு போய் கொடுத்தார்கள், அது திராட்சரசமாய் மாறினது. ஆமென். ஒருவேளை வெறும் பாத்திரமா இன்றைக்கு இந்த செய்தியை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் உன்னை திராட்சரசம் நிறைந்த பாத்திரமா மாற்ற விரும்புகிறார். அவருடைய அற்புதத்தை உனக்குள் ஆமென் நிறைவாய் உண்டாக்கும்படி விரும்புகிறார், பெருக்கமாய் உண்டாக்கும்படி விரும்புகிறார். எப்படி அந்த கச்சாடிகள் திராட்சரசத்தினால் நிறைந்திருந்ததோ அதே போல ஆசீர்வாதங்களினால, நன்மைகளினால, கிருபைகளினால, அவருடைய இரக்கங்களால, அவருடைய தயவால, அவருடைய அன்பால, அவருடைய அரவணைப்பால, அவருடைய போஷிப்பால, அவருடைய உறுத்துவிப்பால உன்னை நிறைவான பாத்திரமாய் ஆமென் நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வெறுமையான பாத்திரமாய் இருக்கலாம், கைவிடப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், ஆமென் புறம்பாக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், அவமதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம். யாரும் என்னுடைய வாழ்க்கையில ஆமென் அற்புதத்தை செய்ய இயலவில்லை என்று சொல்லி நிர்கதியாய் இருக்கிற பாத்திரமாய் காணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆமென், ஹல்லேலூயா, குழந்தைகளுடைய எதிர்காலம், ஒருவேளை வியாதியின் பிடி ஆமென் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவனையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது யார் மேல் இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மேல் இருக்கிறதா? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் ஆமென் அவருக்காகவும் இருக்கிறது. ஆகையினால்தான் பக்தர் நிபந்தமாக எழுதுகிறார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று எபிரேய ஆக்கியோர் அழகாக எழுதுகிறார். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், அவர் இந்த பூமியையும் சூரியனை சந்திரனை சகலமும் சிருஷ்டிக்கும் பொழுது நான் செல்ல பிள்ளையார் அவர் அருகில் என்று சொல்லி சாலமன் அரசன் அழகாக நீதிமொழிகளிலே எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா எவ்வளவாக சொல்லுகிறார், பூமியின் மண்ணை மரக்காலில் அடைக்குகிற தேவன் என்று சொல்லி பூமியுடைய மண் எவ்வளவு நிறைவாக இருக்கிறது, அதுக்கென்று ஒரு மரக்கால் ஆமென் ஒரு படியில அதை அடக்கி வைக்கிற தேவன் அப்படின்னு சொன்னார். அந்த தேவன் எவ்வளவு மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க பிரச்சனை ரொம்ப பெருசா உங்களுக்கு தெரியலாம், அவருடைய பார்வையில சாதாரண விஷயம். பேதுருவுக்கு மீன் கிடைக்கல, இதோ வலை அலசி கொண்டு
ஒரு பெரிய பிரச்சனை, நான் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வேன்? ஆமென், ஹalleluya. வெறுமையா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லையே. இயேசு கேட்கிறார், புசிக்கிறதுக்கு பிள்ளைகளை ராஜுக்கு ஒரு இடத்துல இருக்கிறா, ஒண்ணும் இல்லை, வலை அலசிட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹalleluya. இன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க இருக்கலாம். இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாததை ஆமென் இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் இருப்பார் என்று சொன்னார். அவர் ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவர். ஏன் இதை சொல்கிறேன்? 2003ஆம் வருடத்துல நானும் அதே போலதான் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஆமென் தற்கொலை செய்யும்படியாக இதோ ஆமென் ஹalleluya போட்டிருக்கிற அந்த பென்ஷனோடு கூட ஆமென் ஹalleluya இதோ ரயில் தண்டவாளத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தவர் ஆமென் ஹalleluya இதோ அங்கே வண்டி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயில் எப்படியாக விழ வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டிருந்தேன். ஆனால் காதுகளிலே ஆமென் ஒரு சத்தத்தை கேட்டேன், நீ வா, நீ ஒன்றுமில்லை, இதோ எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி மதிக்கும்படி நீ நின்று கொண்டிருக்கிறார். இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் ஹalleluya நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஒரு சத்தம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. இதோ என்னை அந்த தண்டவாளத்தில் விழும்படி ஆமென் மறுபக்கம் ஒரு சத்தம் கேட்கிறது, நீ விழுந்துரு, உனக்கு யார் இருக்கிறார், உன்னால் எதையும் செய்ய முடியாது, மறிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி ஒரு பக்கம் சத்தம் கேட்கிற, மறுபக்கம் இல்லை, நீ வா, இதோ நான் இருக்கிறேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ என்னை நம்பி வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஒரு சத்தம் ஒலிக்கிறது. ஆனால் ஆமென் இந்த ஒலிக்கிற சத்தம் என்னோடு பேசுகிறதை போல இருந்தது, என்னை அழைக்கிறதை போல இருந்தது. நான் திரும்பி பார்க்கும்போது இதோ கடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். ஆமென் என்னை அறியாதபடி நான் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறேன். விழவில்லை. என்னுடைய ரூம்ல நான் வந்த மாத்திரத்திலே ஆமென் தேவனோடு வசனத்திலே பேச ஆரம்பித்தார். ஒரு சகோதரி இடத்துல ஒரு வசனத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த வசனம் என்னோடு பேச ஆரம்பித்தது. 2003 ஆமென் கடந்தது. 2006ஆம் வருடத்திலே தேவன் ஆமென் ஹalleluya அற்புதமான வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு, ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல், ஜீவிதத்தில் ஒரு பரிசுத்தத்தை தேவன் கட்டளையிட ஆரம்பித்தார். தேவனோடு நடக்கிற ஒரு பாத்திரமாய், தேவனை பின்பற்றி வரும்படி ஒரு பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டார். அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. தீர்க்கதரிசனங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. கிரியைகளிலே தேவன் வெளிப்படுத்தினார் தம்முடைய வல்லமையை. ஆகையினாலே தேவன் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி ஆலயத்தை கட்டிக் கொடுத்து ஆமென் ஹalleluya அநேக ஜனங்களுக்கு ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் மரணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். ஆகையினாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் சொன்னது போலவே அடியேன் சொல்ல முடியும், என்னை அழைத்தவர் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இதோ அடியேன் சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறவர் என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. 1 கொரிந்தியர் புத்தகம் ஆமென் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இவனமாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென் ஹalleluya. ஆதாமுக்குள் எல்லாரும் எப்படி இந்த பூமியிலே ஆதாம் வழியிலே இந்த பூமியிலே சரீர சாயலாய் ஆமென் ஹalleluya செழிப்பிக்கப்பட்டு வந்தவர்கள் ஆமென் ஹalleluya எப்படி மரித்தார்களோ அதே போல கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென் ஹalleluya. நீதிமான் மட்டும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டான், பாவி என்ன பண்ணப்படுவான்? உயிர்ப்பிக்கப்படுவான். ஆமென். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லாரும் என்ன பண்ணப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென் ஹalleluya. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரையும் உயிர்ப்பிப்பார். காரணம், அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும்படி தேவன் ஆமென் நம் செய்த நீதிக்கு தக்கதான பலனை நமக்கு தரும்படி இதோ எல்லாரையும் அவர் உயிர்ப்பிப்பார். எல்லாரும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய
ஆமென் ஹalleluya காலத்துல நாம் நிற்க போகிறோம். அதை குறித்து ஆமென் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஆமென் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் திட்டமாக சொல்லுகிறார். அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். எல்லாம் எழுந்திருப்பாங்க. ஆமென். துன்மார்க்கன், பாவி, நீதிமான் எல்லாரையும் அவர் உயிர்ப்பிப்பார். சகலமும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் செய்த நீதிக்கு தக்கதாக நாம் அங்கு நிற்போம். காரணமாக வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஆக்கிரமிப்பாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையினாலே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் வரும், இதோ கடைசி காலம் வரைக்கும். ஆமென். ஹalleluya. அப்பொழுது இமைப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்களும் ஆமென் மறுரூபமாக்கப்பட்டு இதோ உயிர்ப்பிக்கப்பட்டு ஆமென். ஹalleluya. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஆமென் நிற்பார்கள். ஆமென். ஹalleluya. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து இவ்வண்ணமாக நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே ஆமென் பூலோகத்தை நீதியாய் நியாயத்தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 17, 30, 31. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். அறியாமையின் காலங்கள் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆமென். சரி, என் மகனுக்கு தெரியாது, என் மகளுக்கு இது தெரியாது, அவன் பாவம் எதுவும் தெரியாது, பரிசுத்தம் எதுவும் தெரியாது. ஆகையினால அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தேவன் காணாதவர் போல, கண்டு காணாதவர் போல இருந்தார். ஆனால் நாம் வாசிப்போம், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர்தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். ஆமென். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியை பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லினார். அவரை முதல் பேராளராக உயிரோடு எழுப்பினார். காரணம், அவரை விசுவாசிக்கிற நாமும் ஆமென் ஹalleluya உயிரோடு எழுப்பப்பட்டு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக காணப்படுவோம். மரித்தோர் ஆமென் ஹalleluya உயிரோடு எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி காலம் தொனிக்கும் போது அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போம். எதற்காக? பூலோகத்தை நீதியாய் நியாயம் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படி நாம் நிற்போம். அதை குறித்து எபிரேயர் எழுதின ஆக்கியோன் இவ்வண்ணமாக சொல்லுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் ஆமென் ஹalleluya நமக்கு நியமிக்கப்படும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொன்னார்.
அந்த உத்தமத்தை தேவன் விரும்புகிறார். அவருடைய தன்மையில் அவர் மாறாதவர், அவர் பரிசுத்தம் அல்லவர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொன்னார். அப்படி நாம் வாழும்போது நிச்சயமாகவே உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த செய்தியை கேட்ட அருமையான தேவன் சொன்னவை அவர் நித்தியமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அனாதி தேவன், அவருடைய பிள்ளை. அவரை போல பரிசுத்தம் உள்ள பாத்திரமாக, ஆமென், யுகங்கள் மாறும், காலங்கள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. மனிதன் மாறுவான். ஆமென், ஹல்லேலூயா. விவசாயம் மாறும். ஆமென், சிருஷ்டிப்புகள் எல்லாம் அநேக மாற்றங்களிலே பார்க்கிறோம். மனிதன் தன்னுடைய அறிவுக்கேற்றதான யுக்திகளை கையாளுகிறான். ஆனால் தேவன் மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி சகல சத்தியத்திலும் நிறைந்தவராய் பாலகனாய் இந்த பூமியிலும் வெளிப்பட்டார். பிரியமான தேவஜனமே, ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவருடைய பிள்ளைகள் நாமும் அதே போல பரிசுத்தத்துல, தேவபக்தியில, வாட்சியில, வைராக்கியத்துல, தேவன் மேலுள்ள ஐக்கியத்துல, அன்புல, ஆமென், தேவனோடு நடக்கிற பரிசுத்த ஜீவிதத்துல எந்த சூழ்நிலையிலும் நாம் மாறாதவர்களா தேவனோடு இருப்போம் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு நாள் வரும், அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போம். அந்த நாள் அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட ஆமென் வாழ்கிற நாள். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம்? நமக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா? ஆயத்தம் இருக்கிறதா? உத்தமமாய் நடக்கிறோமா? நீதியாய் நடக்கிறோமா? தேவனை பற்றி வாழ்கிறோமா? அல்லது உலகத்தை பற்றி வாழ்கிறோமா? அல்லது பணத்தை பார்த்து வாழ்கிறோமா? அல்லது பொருளாசையை சார்ந்து வாழ்கிறோமா? அல்லது தேவனை சார்ந்து வாழ்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எங்களை அன்பாய், அதிகமாய், கிருபையாய், இரக்கமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சிக்கு ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள்ல, இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே, உம்மை தியானிக்க, உம்மை பற்றி தியானிக்க, உம்முடைய மகத்துவங்களை பற்றி தியானிக்க, உம்முடைய வல்லமைகளை பற்றி தியானிக்க, உம்முடைய சிருஷ்டிப்புகளை பற்றி தியானிக்க, நீர் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் செய்த கிரியைகளை பற்றி தியானிக்க எங்கள் தேவன் பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருவேளை எங்களிடத்துல அநேக குற்றங்கள் காணப்படலாம், அநேக குறைகள் காணப்படலாம், அநேக அழுக்குகள் காணப்படலாம், அநேக பரிசுத்தமில்லாத வாழ்க்கை காணப்படலாம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாச்சா, எங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமா ஆபிரகாமை பார்த்து சொன்னேன், உத்தமனாய் இருந்து சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொருளாதாரத்துக்கு விலகுகிறவன் என்று சொல்லி யோபுவை குறித்து சாட்சி கொடுத்து எங்களை குறித்து அதே போல ஆண்டவரே, அப்பா, பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் வாழ எங்களை குறித்து சாட்சி கொடுங்கப்பா. நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாச்சா, சுத்திகரிங்க. இதை ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வந்து சிரிக்க என் தேவன் அனுகிரகம் செய்யுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அதிகாரமுள்ள நாமத்தில் அடியே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன், ஜீவனுள்ள நேசப்பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆன்லைனில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.